ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல இதுவரைக்கும் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்த அளவுக்கு வியூஸ் கிடைக்கும் அப்படின்றத நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு துணையா இருந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும், வாசகர்களாகிய உங்க எல்லாருக்கும் நான் ஒரு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்க்ரீன் ரீடர். ஸ்க்ரீன் ரீடர் அப்படின்றது வந்து திரை வாசிப்பான் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு விஷுவலி சேலஞ்ச் பீப்பிள் வந்து இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டரோ, இல்ல ஒரு தொலைபேசியோ பயன்படுத்துறாரு அப்படின்னா, பார்க்கிறவங்க எல்லாரும் என்ன யோசிப்பாங்க, இங்க நார்மல் பீப்பிளும் இருப்பீங்க. அ ஒரு விஷுவலி சேலஞ்ச் வந்து இன்னைக்கு ஒரு மொபைல் ஃபோன் பயன்படுத்திட்டு இருக்கப்ப பார்த்தாங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் வந்து இவங்களுக்காகவே உருவாக்கியிருப்பாங்க போல. இல்ல இவங்க யூசேஜ்க்காக புதுசா ஏதோ அதுல ஸ்பெஷலா புரோகிராம் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நெனச்சிருப்பாங்க. அந்த மாரிலாம் கிடையாதுங்க. இதுவும் ஒரு சாஃப்ட்வேர் மூலமா தான் இது வந்து கம்யூனிகேட் பண்ணுது. அந்த ஸ்க்ரீன் ரீடர் வந்து என்னன்னா, திரையில வரக்கூடிய எல்லாமே இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க டிஸ்ப்ளே கூட அந்த ஸ்க்ரீன் ரீடர் அழகா படிக்கும். ரீஜனல் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ற மாரி கூட ஸ்க்ரீன் ரீடிங்ல நெறைய விஷயங்கள் இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்ப ஸ்க்ரீன் ரீடர் அப்டின்னா, நம்ம திரை வாசிப்பான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது எப்படி அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறோமே, இப்ப மொபைல் ஃபோன் பத்தி நம்ம பேசல. இப்ப கம்ப்யூட்டர்ல நீங்க பார்க்குறீங்க. நார்மலா ஆடியோ இதெல்லாமே ஓஎஸ்லாம் போட்டு முடிச்ச உடனே, ஆடியோ நமக்கு கனெக்ட் ஆன உடனே குடுக்கக்கூடிய டிஃபால்ட் வாய்ஸ் அதிலேயே குடுத்திருப்பாங்க. எக்ஸ்பி ஓஎஸ்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய விண்டோஸ் 10 வரைக்கும் குடுத்திருக்கக்கூடிய ஒரு டிஃபால்ட் வாய்ஸ் நரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நரேட்டரும் ஸ்க்ரீன் ரீடிங் லிஸ்ட்ல தான் வரும். ஆனா, அது அந்த அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இல்லைனாலும், நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னா, இண்டிபெண்டன்ட்டா இப்போ ஒரு ஜாஸோ, என்விடியோவோ இன்ஸ்டால் பண்றதுக்கு அதோட உதவி பெரிதும் துணை புரியுது அப்படின்னே சொல்லலாம். இப்ப நம்ம பார்க்க போற சாஃப்ட்வேர் வந்து என்ன என்ன அப்படின்றத தான் இங்க சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா 2 சாஃப்ட்வேர் வந்து நம்ம விஷுவலி சேலஞ்ச் பீப்பிள் வந்து பயன்படுத்துறாங்க. ஒண்ணு ஜாஸ், இன்னொன்னு என்விடிஏ. இந்த 2க்குமே வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஜாஸ் அப்படின்றது வந்து பெய்ட் வெர்ஷன். அது வந்து நம்ம காசு கட்டி தான் வாங்குற மாரி இருக்கும். ஒரு சிஸ்டத்துக்கே வாங்கணும் அப்படின்னா ரூ. 40,000 அப்படின்ற ஒரு அமௌண்ட்ட வந்து அதுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதே NVDA அப்படின்றது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அது வந்து ஃப்ரீயா நம்ம குடுக்க போற ஒரு விஷயம். ஃப்ரீயா நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. NV ஆக்சஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் அந்த NVDAவ வந்து புரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாஸ் வந்து எப்படின்னா, ஜாஸ் பத்தி நான் முதல்ல சொல்றேன். ஜாஸ் அப்படின்னா அதோட அப்ரிவேஷன் ஜாப் ஆக்சஸ் வித் ஸ்பீச். இந்த ஜாப் ஆக்சஸ் வித் ஸ்பீச் அப்படின்றது வந்து தமிழ்லயே திரையில வரக்கூடிய எல்லா இதையும் வந்து ஒரு அ காது மூலமா நம்ம கேட்டுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். திரையில வரக்கூடிய ஒரு விஷயத்த ஈஸியா நம்ம காது மூலமா கேட்டு செய்றதுக்கான ஒரு இதத்தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஜாப் ஆக்சஸ் வித் ஸ்பீச் அப்படின்னு. இது ஏற்கனவே சொன்ன மாரி இது வந்து பெய்ட் அப்ளிகேஷன். இத யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரீடம் சயன்டிஃபிக் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து 1983 இது இயர் கம்ப்ளீட்டா தெரியல. அ அப்ப தயாரிச்ச ஒரு விஷயம். 1983ஆம் ஆண்டு இந்த ஜாஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது முதல்ல வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது ஒரு பெரிய ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸ் மூலமா தான் வந்து உருவாச்சு. எப்படின்னா, அந்த பாக்ஸ வந்து இன்ஸ்டால் பண்ணா தான் நம்ம ஒரு போர்ட்டபிள் பாக்ஸ் இருக்கும். அந்த போர்ட்டபிள் பாக்ஸ் மூலமா தான் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம சிஸ்டத்துக்கு கான்ஃபிகர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சிஸ்டமோட ஜெனரேஷன் வந்து சேஞ்ச் ஆக ஆக அப்படியே வந்து அது ஒரு பேக்கேஜா கொண்டு வந்துட்டாங்க. இப்ப ஆரம்பத்துல ஜாஸ் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து 1983 அந்த வருஷத்துல தான் வந்து வெர்ஷனே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரீடம் சயன்டிஃபிக்ன்ற நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்னைக்கு ஜாஸ் 20 வரைக்கும் வந்தாச்சு. 64 பிட், 32 பிட் எல்லா ரேட்லயுமே இருக்கு. இப்ப இது மூலமா வந்து என்ன நடக்குது அப்டின்னா, நம்ம சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் பேசிக் யூசர்லருந்து இன்னைக்கு ஐடி கம்பெனி ஆகட்டும், ஒரு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி பூராமே வந்து இந்த ஸ்கிரீன் ரீடிங் மூலமா இண்டிபெண்டன்ட்டா வொர்க் பண்றாங்க. சரி, இதுக்கு என்ன தேவ அப்டின்னா, ஒரு ஹெட்ஃபோன் அப்படி இல்லன்னா ஸ்பீக்கர் இந்த மாரி ஒரு அவுட்புட் டிவைஸ் மட்டும் நமக்கு தேவ இருந்தா போதுங்க. கண்டிப்பா. இத விட முக்கியம் சிஸ்டம்ல ஆடியோ வந்து குவாலிட்டியா இருக்கணும். அதான். இவ்வளவு போதும் அறிமுகம் அப்படின்றது. இப்ப ஜாஸ், NVIDIA பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம குடுக்குறோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து NVDA அப்படின்ற ஒரு விஷயம் தான். அந்த NVDA மூலமா தான் நம்ம இப்ப வந்து ரீட் பண்ணி காட்டப் போறோம். நேவிகேட் டெமோவோட பார்க்க போறோம்.
இப்ப NVDA அப்படின்னா நான் விஷுவல் டெஸ்க்டாப் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் விஷுவல் டெஸ்க்டாப் ஆக்சஸ். இதுல வந்து நம்ம ஓப்பன் சோர்ஸ் இது வந்து ரீஜனல் லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணும்னு முதல்லயே சொன்னேன். இப்ப இதுல வந்து வாய்ஸ் வந்து நெறைய ஆட் ஆன்ஸும் வச்சுக்கலாம். இப்ப எக்ஸெல்லாம் பயன்படுத்தும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியிற மாரி இருக்கும். இது ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றனால கூகுள்லயே நம்ம வந்து NVDA அப்படின்னு டைப் பண்ணா போதும். அப்படி இல்லன்னா nvaccess.org அப்படின்ற வெப்சைட்ல கூட நீங்க பார்த்துக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான லிங்க் வந்து குடுக்குறேன். விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப வாங்க நேவிகேட் பண்ணி பார்ப்போம். PowerPoint slideshow dash left bracket Pairchi Federal right bracket. இது எப்படி பேசுது அப்படின்றதையும் இப்ப நீங்க கவனிச்சீங்க. இப்ப வந்து மேல வந்து பவர் பாயிண்ட் அப்படின்றது இருக்கு. அந்த ஃபைல் வந்து நிக்குது அப்படின்றத சொல்லுது. சரி. இப்ப இதுல வந்து என்னென்ன மெனூஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இத பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். வாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்க்டாப்க்கு போறோம். Desktop list. My documents 18 of 40. இப்ப இதோட மெனுவ வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, NVDA மெனு இன்சர்ட் என் அப்படின்ற Low பட்டன் disk space colon. இன்சர்ட் என் பட்டன் நம்ம பிரஸ் பண்ணணும். நம்ம கீபோர்ட்ல. இப்ப லேப்டாப் யூசர்ஸ்க்கு வந்து கேப்ஸ் லாக் பிளஸ் என் அப்படின்ற மாரி இருக்கும். இது இன்ஸ்டால் பண்றது எப்படி அப்படின்றத நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. இது வந்து ஈஸியாவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால, இப்ப நம்ம இன்ஸ்டால் பண்ண போகல. இப்ப இது வந்து மெனுக்குள்ள டைரக்ட்டா போறேன். இன்சர்ட் என் பிரஸ் பண்றேன். என்ன இருக்குன்னு பாருங்க. NVDA menu. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கிரீன் ரீடிங் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டர பொறுத்தளவுல மானிட்டர் கூட பயன்படுத்த தேவையில்ல. இப்ப நார்மல் பீப்பிள்க்கு வந்து மானிட்டர் அப்படின்றது வந்து முக்கியமான விஷயம். நமக்கு வந்து இந்த ஸ்கிரீன் ரீடர் வந்து முக்கியமா இருக்கிறதுனால, இந்த மானிட்டர் கூட தேவையில்ல. ஆஃப் பண்ணிட்டு கூட வொர்க் பண்ணுவாங்க பெரும்பாலும். இப்ப பாருங்க நான் ஒவ்வொரு மெனுவா ஓப்பன் பண்றேன். இப்ப டவுன் ஏரோ குடுத்துட்டே வரேன். Speak command keys on. Down arrow preferences sub menu P. Up arrow exit down arrow preferences sub menu P. இப்ப டவுன் ஏரோ பண்ணிட்டே வரேன். என்னென்ன மெனு இருக்குன்னு பார்ப்போம். Down arrow tool sub menu T. Down arrow help sub menu H. Down arrow configuration profiles C5 of 12. Down arrow revert to saved configuration R6 of 12. Down arrow reset configuration to factory defaults R7 of 12. Down arrow save configuration S8 of 12. Down arrow donate D10 of 12. Down arrow exit X12 of 12. இவ்வளவுதான் மெயின் மெனுல வந்து இதுதான் ஆப்ஷனு. இப்ப பிரெஃபரன்ஸ் அப்படின்றதுல வந்து என்னென்ன இருக்கு? அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா Down arrow preferences sub menu P. பிரெஃபரன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே அதுல தான் இருக்கும். இப்ப சப் மெனு அப்படின்னாலே அதுல வந்து கண்டிப்பா வந்து ரைட் ஏரோ குடுக்கணும். அதுல வந்து கொஞ்சம் கேட்டகரிஸ் ஓப்பன் ஆகும். அதுல கொஞ்சம் மெனுஸ் இருக்கும். அத சப் மெனு அப்படின்னுவாங்க. Down arrow tool sub menu T. இப்ப டூல்ஸ் சப் மெனு அப்படின்னு இருக்குன்னா, இப்ப டூல்ஸ்ல வச்சு ஒரு ரைட் ஏரோ குடுத்தோம்னா, என்டர் குடுத்துடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் ரைட் ஏரோ குடுத்தோம்னா ஓப்பன் View ஆகும். log V1 of 9. இந்த Down மாதிரி arrow வரும். speech up arrow tool sub up arrow preferences sub menu P. சரி இப்ப பிரெஃபரன்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத சொல்றேன். Settings S1 of 5. ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் இருக்கு. Down arrow speech dictionary sub menu D. ஸ்பீச் டிக்ஷனரி இருக்கு. Down arrow punctuation / symbol pronunciation P3 of 5. பங்க்சுவேஷன், Down arrow input gestures N4 of 5. இன்புட் ஜெஸ்டர்ஸ். Down arrow zoom enhancements Z5 of 5. இந்த ஜூம் என்ஹான்ஸ்மென்ட் வந்து இது நான் வந்து அந்த ஆட் ஆன் போட்டிருக்கேன். இந்த ஆட் ஆன் அப்படின்றது வந்து நமக்கு தேவையான சில விஷயங்களுக்கெல்லாம் பயன்படும். அதுவும் இதுல பார்க்கலாம். அது என்னென்ன ஆட் ஆன்ஸ் இருக்கு அப்படின்றதையும் இதுல அந்த NVIDIA கம்யூனிட்டி வெப்சைட்ல நீங்க எடுத்துக்கலாம். இவ்வளவுதான். இப்ப வந்து செட்டிங்ஸ பத்தி நம்ம முழுசா பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து டைம் ஆகும். அதுக்கு தனியா நம்ம ஒரு வீடியோ போடுறதா இருக்கும். இப்ப ரீட் நேவிகேஷன் இத வச்சு எப்படி நம்ம ஒவ்வொரு ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு புரோகிராம வந்து எப்படி நம்ம ரீட் பண்றது? வேர்ட் பை வேர்டா, கேரக்டர் பை கேரக்டரா எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். இப்ப செட்டிங்ஸ் பத்தி நம்ம பார்க்கறத விட மெயினா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இத பார்ப்போம். இப்ப பார்ப்போம். ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்றேன். Preferences sub menu P PowerPoint slideshow dash left bracket. Run dialog type the name of a program, folder, document or internet resource and Windows IN. Down arrow WinWord enter desktop list. My documents 18 of 40 button. Document 1 dash Microsoft Word document edit multi-line page 1 section 1 blank. சரி. ஓகே. இப்போ ஒரு MS Word டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதுல ஒரு சென்டென்ஸ் வந்து நான் டைப் பண்றேன் பாருங்க. T A E the space Q U I C K Quicks B R O double N Brown O X Fox space J U M P jump space O V E R over space A E the A Z Y lazy D O G enter dog. அடுத்த சென்டென்ஸ் I am space A A C O M P U T E R computer T E A C A E R. Down arrow I am a computer teacher. இப்ப இந்த ரெண்டு சென்டென்ஸ் வந்து நம்ம இப்ப எழுதியிருக்கோம். இப்ப வந்து
இப்ப பாருங்க, இப்ப அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் கூட எழுதிக்கிருவோம். End. Line enter. P-L-E-A-S-E, please, space, C. Backspace, U, B, S-C-R-I-B-E, upstrom, space. C-T-R-L plus left arrow, subscribe, N, left right arrow, space, T, O, 2, spam, Y-M-I-C-A-A-N-N-E-L. Down arrow, please subscribe to my channel. C-T-R-L plus home, the quick brown fox jump over the lazy dog. சரி, ஓகே. இப்ப நம்ம 3 சென்டென்ஸ் வந்து இதுல எழுதியிருக்கோம். இப்ப 3 சென்டென்ஸ் நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இத எப்படி ஒரு கேரக்டர் பை கேரக்டரா எப்படி படிக்கிறது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் ஷார்ட் கட்ஸும் இருக்கு. வேர்ட் பை வேர்டா படிக்கிறதுக்கு. இப்ப Home, T, இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த லைனோட பிகினிங்க்கு போறதுக்கு வந்து ஹோம். அது எந்த இடத்துல நின்றாலுமே வந்து சென்டென்ஸோட பிகினிங்க்கு நம்ம போறதுக்கு ஹோம் பட்டன் பிரஸ் பண்ணணும். ஹோம் கொடுத்தோம்னா நம்ம வந்து அந்த லைனோட பிகினிங்க்கு வந்து கர்சரை கொண்டு வந்துடலாம். இந்த நேவிகேஷன் கீ அப்படின்றத பத்தி போன வீடியோலயே நம்ம பார்த்திருப்போம். நேவிகேஷன் கீ அப்படின்னு சில விஷயங்கள் சொன்னோம். இன்சர்ட், டெலிட், ஹோம், எண்ட், பேஜ் அப், பேஜ் டவுன், அப்புறம் கீழே வந்து ஆரோ கீஸ், அப் ஆரோ, டவுன் ஆரோ, ரைட், லெஃப்ட்னு பார்த்தோம். இப்போ இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். பெரும்பாலும் இந்த ஆரோ கீஸ் நேவிகேட் பண்ணி தான் படிக்க போறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ கரண்ட் கேரக்டர் இதை எப்படி நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, நம்பேட் 5 அந்த ரைட் சைடுல நம்பேட் 5 அப்படின்னு number 5. Number 5. ஒரு நிமிஷம். Number 5. Num lock on. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த NVIDIAல வந்து கரண்ட் கேரக்டர் வந்து படிக்க மாட்டேங்குது. ஆனா ஜாஸ்ல வந்து அப்படி கிடையாது. கரண்ட் கேரக்டரை வாசிக்கிறதுக்கு நம்பேட் 5 பட்டன் அழுத்தினோம்னா அந்த நம்பேடை வாசிக்கும். Num lock off. NVIDIAக்கும் ஜாஸுக்கும் பெரும்பாலும் அதையும் சொல்லிடுறேன். ஷார்ட்கட் கீஸ் வந்து கொஞ்சம் கூட வேறுபடாது. நீங்க ப்ரௌஸ்ல யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு டாக்குமெண்ட் ரீட் பண்ணாலும் சரி, எல்லாத்துலயுமே வந்து நேவிகேஷன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சேம் டைப் தான். இப்ப லெஃப்ட்ல இருக்கிற கேரக்டர் வந்து சில இது மட்டும் மாறுபடும். அதனால இந்த இதுல நம்பேட் வந்து ஒர்க் ஆகல. அந்த கீ ஒர்க் ஆகல. Number 5. இப்ப லெஃப்ட்ல இருக்க கேரக்டரை படிக்கிறதுக்கு லெஃப்ட் ஆரோ. Home, T, right arrow, H, left arrow, T. இப்ப நான் வந்து இப்ப டி கிட்ட நிக்கிறேன். இப்ப ரைட் ஆரோ கொடுத்துட்டே வரேன். ரைட்ல இருக்க எழுத்த பூரா ரீட் பண்ண போகுது. Right arrow, H, right arrow, E, right arrow, space. இந்த ரைட் ஆரோ அப்படின்றது வந்து நேவிகேஷன் கீயை ரீட் பண்ணுது. அவ்வளவுதான். Right arrow, Q, right arrow, U, right arrow, I, right arrow, C, right arrow, K, right arrow, space, right arrow, B, right arrow, R, right arrow, O, right arrow, W, right arrow, N. இப்ப பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பை டெக்ஸ்டா படிக்குது. இது ரைட்ல இருக்கக்கூடிய கேரக்டரை ரீட் பண்றதுக்கு ரைட் ஆரோ பட்டன் பிரஸ் பண்றோம். அப்படியே வந்து இப்ப நமக்கு இந்த இடத்துல லெஃப்ட்ல இருக்க கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்பெல் பை ஸ்பெல்லா படிக்கிறோம்ல, அதுல லெஃப்ட்ல இருக்கக்கூடிய கேரக்டரை பூரா நம்ம ரீட் பண்றதுக்கு வெறும் லெஃப்ட் ஆரோ பட்டனை பிரஸ் பண்றோம். இப்ப ரைட்ல இருக்க கேரக்டருக்கு எப்படி ரைட் ஆரோ பண்ணமோ அதே மாதிரி லெஃப்ட்ல இருக்க கேரக்டர் ரீட் பண்ண லெஃப்ட் ஆரோ பிரஸ் பண்ணும். வெறும் லெஃப்ட் ஆரோ, ஈஸி தான். Left arrow, W, left arrow, O, left arrow, R. அப்படியே கர்சர் மூவ் ஆயிட்டே வரும் பாருங்க. Left arrow, B. லெஃப்ட்ல இருக்க கேரக்டர்ஸ் பூரா Left ரீட் arrow, ஆகுது. space, left arrow, K, left arrow, C, left arrow, I, left arrow, U, left arrow, Q, left arrow, space, left arrow, E, left arrow, H, left arrow, T. இந்த பிட்ச் வேரியேஷன் வந்து கூட சொல்றது ஏன் அப்படின்னா, அது வந்து இந்த கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும்போது அந்த பிட்ச் வேரியேஷனை வந்து கொஞ்சம் கூட சொல்லுது. Left arrow, T. அதனாலதான் வந்து உங்களுக்கு அப்படி கேக்குது. ஏன்னா வந்து அது பெரிய ஏபிசிடில இருக்கா, சின்ன ஏபிசிடில இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பிட்ச் வேரியேஷன் கூட வர்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. சரி, இப்ப கேரக்டர் பை கேரக்டரா முடிச்சிட்டோம். அடுத்து லெஃப்ட்ல இருக்கக்கூடிய வேர்டு எப்படி படிக்கிறது அப்படின்றதையும் பார்ப்போம். NVDA plus number 5. CTRL plus number 5. Down arrow, please subscribe. CTRL plus home, the quick round fox jump home, T. இப்ப லெஃப்ட்ல இருக்கிற வேர்டு CTRL plus left arrow, the. CTRL plus left arrow, the. இப்ப லெஃப்ட்ல வந்து த மட்டும்தான் இருக்கு. ஏன்னா கர்சர் வந்து த கிட்ட தான் நிக்குது. அதுக்கு முன்னாடி வந்து எந்த வேர்டும் இல்ல. அதனால லெஃப்ட்ல இருக்கக்கூடிய வேர்டை படிக்கிறதுக்கு கண்ட்ரோல் லெஃப்ட் ஆரோ. NVDA plus left arrow. சரிங்களா? கண்ட்ரோல் லெஃப்ட் ஆரோ கொடுக்கணும். கண்ட்ரோல் லெஃப்ட் ஆரோ கொடுத்தீங்கன்னா அதை CTRL அப்படின்னு தான் சொல்லும். கண்ட்ரோல் லெஃப்ட் ஆரோ கொடுத்தோம்னா லெஃப்ட்ல இருக்கிற வேர்டை வந்து ரீட் பண்ணுது. இப்ப பாருங்க, நான் ரைட்ல இருக்க வேர்டு பூரா அப்படியே கண்ட்ரோல் பிடிச்சுக்கிட்டு ரைட் ஆரோ கொடுக்குறேன். CTRL plus right arrow, quick. CTRL plus right arrow, brown. CTRL plus right arrow, fox. CTRL plus right arrow, jump. CTRL plus right arrow, over. CTRL plus right arrow, the. இந்த லைன்ல இருக்கக்கூடிய வேர்ட் பை வேர்டா அப்படியே வாசிட்டு வருது. லெஃப்ட்ல இருக்கிறதுக்கு, அதாவது நம்ம வந்து கேரக்டர் படிக்கிறதுக்கு வந்து வெறும் லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ யூஸ் பண்ணோம். இது வந்து கண்ட்ரோலை பிடிச்சிட்டு லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ பயன்படுத்துற மாதிரி இருக்கு. சரி, இப்ப கேரக்டர் பை கேரக்டரா படிச்சிட்டோம். அடுத்து வேர்ட் பை வேர்டாவும் படிச்சிட்டோம். இப்ப
லைன் சரிங்களா? லைன் பை லைனா படிக்க போறோம். CTRL. NVDA plus up arrow. The quick brown fox jump over the lazy dog. Down arrow. I am a computer teacher. NVDA plus up arrow. I am a computer teacher. இப்ப கரண்ட் லைன் சரிங்களா? இப்ப கரண்ட் லைனை படிக்கிறதுக்கு வந்து இன்செர்ட் அப் ஏரோ கொடுக்குறோம். இன்செர்ட் அப் ஏரோ நம்ம கொடுத்தோம்னா லைன் பை லைனா படிக்கும். அதே இன்செர்ட் அப் ஏரோவை வந்து 2 வாட்டி நம்ம பிரஸ் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். NVDA plus up arrow. IAMACOMPUTERTEACHER. அதாவது என்ன நடந்துச்சு இப்ப? ஐ எம் ஏ கம்ப்யூட்டர் டீச்சர் அப்படின்றத ஸ்பெல்லிங்கோட படிச்சு. இவ்வளவுதான். ஐ எம் ஏ கம்ப்யூட்டர் டீச்சர் அப்படின்ற அந்த சென்டென்ஸை ஸ்பெல்லிங்கோட படிச்சுச்சு. இதுதான் வந்து கரண்ட் லைனை படிக்கிறது. ஸ்பெல்லிங்கோடையும் படிச்சுக்கலாம். அப்படியே லைனை வந்து வேர்ட் பை வேர்டாவும் படிச்சுக்கலாம். சரி, அடுத்தது மேல இருக்க லைன். இப்ப 3 லைன் டைப் பண்ணிருக்கேன். இப்ப நடு லைன்ல வந்து கர்சர் நிக்குது. இப்ப மேல டாப் ஆஃப் த லைனை படிக்கிறதுக்கு வந்து டாப் ஆஃப் த லைனுக்கு வந்து வெறும் அப் ஏரோவை பிரஸ் பண்றோம். Up arrow. The quick brown fox jump over the lazy dog. இப்ப மேல வந்து என்ன வேர்ட் இருக்கு? சென்டென்ஸ் இருக்கு. The quick brown fox jump over the lazy dog அப்படின்ற சென்டென்ஸ் இருக்கு. இதத்தான் வந்து டாப் ஆஃப் த லைன்ல இருக்கு. அப் ஏரோ கொடுத்த உடனே இத வாசிக்குது. இப்ப திரும்ப கீழ லைன் கொடுத்து வரேன். டவுன் ஏரோ. Down arrow. I am a computer teacher. இப்ப டவுன் ஏரோ பண்ணிட்டே வந்தேன்னா கீழ என்ன வரிசையா சென்டென்ஸ் பூரா படிச்சிட்டே வரும். Down arrow. Please subscribe to my channel. Down arrow. Please subscribe to my channel. அதுக்கப்புறம் வந்து எதுவுமே இல்ல அப்படின்னா அந்த லாஸ்டா என்ன படிச்சோ அதையே வாசிக்கும். அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. Enter. Down arrow. Blank. இப்ப பிளாங்கா அந்த இடம் இருந்துச்சு. லைன் பிளாங்கா இருந்துச்சு அப்படின்னா பிளாங்க் அப்படின்னு வாசிக்கும். இப்ப அதனாலதான் ஒரு லைன் பிளாங்க் விட்டு காட்டுறேன். Down arrow. Blank. சரி, ஓகே. இப்ப நம்ம வந்து சென்டென்ஸ், கேரக்டர்ஸ், வேர்ட்ஸ், லைன்ஸ் பூரா படிச்சிட்டோம். இப்ப ஹோல் டாக்குமெண்ட்டையும் வாசிக்கணும். இப்ப அது எப்படி வாசிக்கிறது பாப்போம். இன்செர்ட் டவுன் ஏரோ கொடுத்து பாப்போம். CTRL plus home. The quick brown fox. NVDA plus down arrow. The quick brown fox jump over the lazy dog. I am a computer teacher. Please subscribe to my channel. இப்ப இது வந்து நான் 3 லைன் எழுதி இருக்கிறதுனால இப்படி வாசிக்குது. ஆனா எல்லாமே வாசிக்கிறதுக்கு இன்செர்ட் டவுன் ஏரோ தான் கொடுக்கணும். ஒரு பெரிய டாக்குமெண்ட் ஒன்னு ஓபன் பண்ணுவோம். With run dialog is desktop list. My documents E. Practice documents for MS Word class 3404. Enter. Practice documents for MS Word class. இப்ப ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்றோம். T. The boy and the apple tree 404. Enter. The boy and the apple tree left parent. இப்ப இது ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரிய வந்து இப்ப இன்செர்ட் டவுன் ஏரோ கொடுத்து வாசிக்க விடுறேன். CTRL plus home. Heading NVDA plus down arrow. Heading level 1. The boy and the apple tree. A long time ago there was a huge apple tree. A little boy loved to come and play around it every day. He climbed to the treetop, ate the apples, and took a nap under the shadow. He loved the tree and the tree loved to play with him. Time went by. The little boy had grown up and he no longer played around the tree every day. One day the boy came back to the tree and he looked sad. Left quote, come and play with me right. இப்ப இந்த டாக்குமெண்ட்டை விட்டா அது பாட்டுக்கு ஃபுல்லா படிச்சுட்டே இருக்கும். இது 2-3 பக்கத்துக்கு இருக்கு. அதனால இப்படிதான் வந்து ரீட் பை எப்படி ஸ்கிரீன் ரீடிங்கை பயன்படுத்தி எப்படி நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை ரீட் பண்றது அப்படின்றத பார்த்தாச்சு. இவ்வளவுதான். இப்ப அடுத்து சில ஷார்ட்கட்ஸ் வந்து இதுல நான் சொல்லி ஆகணும். ஏன்னா முக்கியமான ஷார்ட்கட். ஏன்னா ரீடிங் ஷார்ட்கட் இதெல்லாம் படிச்சிட்டோம். இப்ப சில ஷார்ட்கட் நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா நமக்கு வந்து முக்கியமா தேவை. இப்ப கரண்ட் டைட்டில் வந்து எப்படி செக் பண்றது? கரண்ட் டைட்டில் இப்ப எந்த இடத்துல இருக்கோம்? ஒரு டாக்குமெண்ட் 3-4 டாக்குமெண்ட் ஓபன் பண்ணியிருக்கீங்க. இப்ப கரண்டா எந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இன்செர்ட் டி சரிங்களா? இன்செர்ட் டி அது வந்து NVDA அப்படின்னு சொல்லுவோம். NVDA plus T அப்படின்னு சொல்லுது. இப்ப இன்செர்ட் டி. NVDA plus T. The boy and the apple tree left parent. Protected view right parent dash Microsoft Word. பாத்தீங்களா? டைட்டில் சொல்லிருச்சு. அதே மாதிரி கரண்ட் ஃபோக்கஸ் வந்து நம்ம செக் பண்ண போறோம். கரண்ட் ஃபோக்கஸ் செக் பண்றதுக்கு இன்செர்ட் tab. NVDA plus tab. NVDA plus tab. Microsoft Word document edit focus multi-line left quote come and play with me. அந்த எந்த இடத்துக்கிட்ட கர்சர் நிக்குது அப்படின்றத சொல்லி அந்த லைனையும் படிக்குது. இவ்வளவுதான். இதுதான் வந்து NVIDIAல நம்ம இது ரீட் பண்றது. கமாண்டை வந்து ரீட் பண்றதுக்கான ஒரு ஷார்ட்கட். ஓகே. இவ்வளவுதான். நம்ம NVIDIAல இந்த மாதிரி ஸ்கிரீன் ரீடிங் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்கிரீன் ரீடிங் நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு கடலை வந்து ஈஸியா நம்ம நீந்தி கடந்துடலாம். அடுத்து வந்து இந்த இன்செர்ட் F12 இத பிரஸ் பண்ணோம்னா F12 NVDA plus F12 11:19 AM. இது வந்து டைம் சொல்றதுக்கு. இப்ப வந்து டைம் வந்து 11:13 AM. NVDA plus F12 11:19 AM. 11:19 AM அப்படின்னு டைம் சொல்லுது. இத 2 வாட்டி நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படின்னா டேட்டோட சேர்த்து வாசிக்கும். NVDA plus F12 Thursday October 15th 2020.
அது இன்னைக்கு டேட்டு, இன்னைக்கு டைம் எல்லாமே சொல்லுது. NVDA plus F12, Thursday, October 15th, 2020. முதல்ல ஒரு தடவ பிரஸ் பண்ணும்போது டைம் மட்டும் சொல்லுச்சு. அடுத்து வந்து டேட்டு, மந்த், இயர் எல்லாமே சொல்லுது. இது மாரி நெறைய நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இவ்வளவுதான் NVDA அப்படின்ற ஒரு ஸ்கிரீன் ரீடர பயன்படுத்தி நம்ம எப்படி ரீட் பண்றது அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்த்துட்டோம். ஆ இதுவரைக்கும் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாரி வேற எதுவும் வீடியோ குறித்த உங்களோட சந்தேகங்கள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.